சேவையில் இருக்கும் ஆண்டுகளை கணக்கில் கொள்ளாமல் அனைத்து தொழிலாளர்களுக்கும் 16 நாட்கள் ஆண்டு விடுமுறையை பொதுவாக வழங்குவது நியாயமற்றது என வர்த்தக குழு ஒன்று கூறியுள்ளது. அத்தகைய முடிவு தொழிலாளி மற்றும் முதலாளி இருவருக்கும் பாதகமாக இருக்கும் என்று சமந்தா எனப்படும் மலேசிய சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் சங்கத்தின் தலைவர் வில்லியமிங் தெரிவித்திருக்கிறார். பல நிறுவனங்கள் ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு மேல் சேவையில் உள்ள தொழிலாளர்களுக்கு 18 முதல் 21 நாட்கள் விடுமுறை வழங்குகின்றன என அவர் சுட்டிக்காட்டினார். பொதுவாக பணியாளர்களுக்கு குறைந்தபட்சம் 14 நாட்கள் கிடைக்கும், அது 18 நாட்களுக்கு பிறகு உயர்த்தப்படலாம். வேலைவாய்ப்பு சட்டம் தற்போது 12 மாதங்களுக்கும் மேலாக சேவையாற்றிய தொழிலாளர்களுக்கு 8 நாட்கள் ஆண்டு விடுமுறையை வழங்குகிறது. 2 முதல் 5 ஆண்டுகள் பணிபுரியும் ஊழியர்களுக்கு 12 நாட்களும் மற்றும் 5 ஆண்டுகளுக்கு மேல் சேவையில் உள்ளவர்களுக்கு 16 நாட்கள் விடுமுறையும் வழங்கப்படுகின்றன. வருடாந்திர விடுமுறை எண்ணிக்கையை கட்டாயமாக அதிகரித்தால் கூடுதலான நடவடிக்கை செலவுகளுக்கு வழிவகுக்கும் மற்றும் லாபத்தை மேலும் குறைக்கும். குறிப்பாக பெரும்பாலான சில்லறை விற்பனையாளர்கள் ஏற்கனவே பண்டிகை காலங்களில் செயல்படுவதற்கு வேலையாட்களை கண்டுபிடிக்க முடியாமல் சிரமப்படுகின்றனர் என வில்லியம் தெரிவித்தார்.